ஈவினிங் டு ஆல் வெல்கம் டு பகிர்வு தளம். இன்னைக்கு வந்து ஒரு ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளியில் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இந்த ஒர்க் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. யாரு கீழே பார்த்தீங்கன்னா டாக்டர் எல் கணேசன், இவர் கீழே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இதில் வந்து இந்த ப்ராஜெக்டோட டைட்டில் அப்புறம் எவ்வளோ சேலரிங்கிறத பார்ப்போம். ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆஃப் ஸ்வச் பாரத் மிஷன் ஆன் இம்ப்ரூவிங் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இன் தமிழ்நாடு. அதாவது ஸ்வச் பாரத்ங்கிறது தூய்மை இந்தியா, இம்ப்ரூவிங் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ்ங்கிறது என்னென்ன வரும் அப்படின்னா பொது கழிப்பிடங்கள், அப்புறம் மழைநீர் தூய்மை, அப்புறம் வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். மொத்தத்தில் வந்து சுத்தம், இது ஃபுல்லாமே வந்து சுத்தத்தை பற்றின விஷயம் தான். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது தமிழ்நாட்டில், அதை பற்றி தான் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணணும். இதில் வந்து இதோட இம்பாக்ட் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டடி பண்ணணும். இதை ஃபண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ICSSR, இந்தியன் கவுன்சிலிங் ஆஃப் சோசியல் சயின்ஸ் ரிசர்ச். இவங்க தான் வந்து உங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க. அடுத்து நீங்கள் யாரு கீழே ஒர்க் பண்ணுவீங்கன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு, டாக்டர் எல் கணேசன் சார், இவர் கீழே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட். குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா PhD ஆர் MPhil ஆர் போஸ்ட் கிராஜுவேட் இன் சோசியல் சயின்ஸ் வித் மினிமம் 55% மார்க்ஸ். நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி எடுத்து சோசியல் சயின்ஸ் முடிச்சிருக்கலாம், இல்லை MPhil முடிச்சிருக்கலாம், இல்லை PhD முடிச்சிருக்கலாம். ஆனால் 55% மார்க் உங்களுக்கு வேணும். டியூரேஷன் வந்து ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனால் எக்ஸாக்டாக எவ்வளோ மாதம் எத்தனை நாளும் போடலை. ஸோ நீங்கள் இன்கேஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அங்கே டிப்ளாய் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க எத்தனை நாள் இந்த கான்ட்ராக்ட் இருக்கும், 1 இயரா 2 இயரா இல்லை 6 மந்த்தா 4 மந்த்தா டீட்டெயிலில் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் எதுவுமே கேட்காம ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 2 மாதத்துலேயே உள்ள வெளியில் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தெளிவாக இதை கேட்டுக்கோங்க. ரெமுனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பெர் மந்த் ஆஸ் பர் ICSSR அவங்களோட நாம்ஸ் படி 20,000 உங்களுக்கு மாதம் வந்துடும். நீங்கள் கான்ட்ராக்ட் மட்டும் மறக்காம கேட்டுக்கோங்க எத்தனை நாள். ஓகே, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் இன் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் லைக் டேட்டா கலெக்ஷன், அசிமுலேஷன் அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் த கலெக்டட் டேட்டா. இதில் என்னென்ன நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது, மழைநீர் வந்து நிறைய இடத்துல தேங்குது, அதை சேகரிக்கிறதுக்கு எதனா ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, எத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதோட கண்டிஷன் என்ன, அந்த மாதிரி. அப்புறம் வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ட்ரைனேஜ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எத்தனை இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதை டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் ஒரு ஆய்வறிக்கை மாதிரி ஒரு இது மாதிரி உங்களுக்கு சப்மிட் பண்ணணும். இதுதான் வந்து JD. ஓகே, அடுத்து பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர் ஆல்ரெடி சொல்லியாச்சு, கணேசன் சார், இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சோசியல் சயின்ஸ் போட்டிருக்கு. அடுத்து பாரத யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அனுப்பிக்கலாம். ஓகே, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை த எபோவ் செட் போஸ்ட். இந்த எபோவ் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எத்தனாம் தேதிக்குள்ள அப்படின்னா ஆகஸ்ட் 20 சாயந்தரம் 5 மணிக்குள்ள நீங்கள் அனுப்பணும். 2024 இந்த வருஷம் தான். ஓகே, நோ டவுட். ஸோ நீங்கள் இதில் வந்து பை மெயில் ஆர் போஸ்ட் சொல்லலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு மெயில் மூலமாக அனுப்பணும் அப்படின்னா ஒரு கவர் லெட்டர், உங்களோட கவர் லெட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. கவர் லெட்டருங்கிறது உங்களை பற்றி, இந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்ன தகுதி இருக்குது அப்படின்னு ஒரு கவர் லெட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் வந்து எல்லாத்தையும் எழுதுங்க. நான் வந்து சோசியல் சயின்ஸ் படிச்சிருக்கேன், PhD முடிச்சிருக்கேன், எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆல்ரெடி வேறு ப்ராஜெக்ட்டில் வாட் எவர் இட் இஸ், அதை நீங்கள் வந்து கவர் லெட்டரில் போட்டுருங்க. ரெண்டாவது உங்களோட CV, மூணாவது உங்களோட சர்டிஃபிகேட் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணது, அது எல்லாத்தையும் ஒரே PDF மெர்ஜ் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு அவருக்கு அனுப்பிடுங்க. இல்லை அப்படின்னா கீழே வந்து அவரோட அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்கு. இல்லை அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டுக்கே கூட நீங்கள் டேரெக்டாக அனுப்பலாம். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஸ்கூல் ஆஃப் சோசியல், இங்கே நீங்கள் வந்து பை போஸ்ட்லேயும் அனுப்பலாம். அனுப்பிட்டீங்கன்னா அவருக்கு ரீச் ஆயிரும். ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. மெயில் அட்ரஸும் மொபைல் நம்பரும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பை காலில் கூட சில சமயம் சொல்லலாம், ஃபோன் பண்ணி கூட உங்களுக்கு சொல்லலாம். அதனால் மொபைல் நம்பரையும் உங்களோட கரண்ட் இமெயில் ஐடியும் கரெக்டாக கொடுத்து பண்ணிக்கோங்க. 20,000 நல்ல சம்பளம், திருச்சிராப்பள்ளி. முடிஞ்ச அளவுக்கு திருச்சியில் இருக்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.